என்னையே வேணா நீங்க அரெஸ்ட் பண்ணிக்கங்க, என் ஆளையெல்லாம் அரெஸ்ட் பண்ணாதீங்க, எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணுவோம். விஜய் சார், உங்க ஆளுக புஷி ஆனந்த், ஜானு ஆரோக்கியசாமி, ஆதவர்ஜனா மட்டும் இல்ல சார், உங்களையும் சிறையில் அடைக்கும் அந்த அரசு. சட்டத்தின் முன்னால், நீதியின் முன்னால் நீங்கள் நிறுத்தப்படுவீர்கள். ஒருத்தன் கூட தப்பிக்க முடியாது. திமுகவை விட தாவேகா தான் பெரிய கட்சி என்பதை அடித்து ஆட வேண்டும் என்றெல்லாம் திட்டம் போட்டு வேண்டுமென்றே தாமதமாக இரவு நேரத்திலே வருகிறார். செந்தில் பாலாஜிக்கு முன்னாடி நம்ம மாச காட்டுறோம், நம்ம யாருன்னு காட்டுறோம் என்கிற ஒரு போட்டி மனப்பான்மை, அதுதான் இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் அடிப்படை. இது ஒரு செய்தி. இந்த ஊடகத்துல ஒருத்தர் 2 வீடு வச்சிருக்கிறவன் முதல் வீட்டுல இருந்து 2வது வீட்டுக்கு வர்றத நேரலையில காமிச்சு இவர் இங்க வர்றாருன்னு ஒரு செய்தி ஒண்ணு போடுறான். வெக்கமே இல்லாம அந்த ஊடகங்கள், மானங்கட்ட தொலைக்காட்சி ஊடகங்கள், சேட்டலைட் ஊடகத்துல இருக்கிறவனுங்களா வெக்கமான சோறு தான் திங்கிறானான்னு தெரியல. இந்தியாவினுடைய கனிம வளங்களில் இருந்து சாதாரண மக்களுடைய வளங்களை எல்லாரையும் கொள்ளையடிக்கக்கூடிய திருட்டு கும்பல் தான் தொலைக்காட்சி வச்சிருக்கான். அந்த திருட்டு கும்பல் யாரை ப்ரோமோட் பண்றான்னா, ஒரு தற்குறி விஜயை ப்ரோமோட் பண்றான், ஒரு தருதலைய ப்ரோமோட் பண்றான். அவனுக்கு அரசியலும் தெரியல, அடிப்படை ஞானமும் இல்ல, எதுக்கு நம்ம கூடுறோம்னு தெரியல, என்ன பேசுறோம்னு தெரியல, பகல்லையே பாதி போதையில தான் இருப்பாரு, இரவான மட்டையாயிருவாரு அப்படின்னு அவன் கட்சிக்காரனே சொல்றேன். நம்மட்ட விக்கிரவாண்டியினுடைய மாநாட்டிலேயே 400க்கும் மேற்பட்டவர்கள் வெயிலினுடைய தாக்கம் தாங்க முடியாமல் குடிநீர் கிடைக்காமல் மயங்கி விழுந்தார்கள். இந்த தகவல் புஷி ஆனந்த் மூலமாக விஜய்க்கு சொல்லப்பட்டது. இதெல்லாம் ரசித்து கொண்டிருந்திருக்கான் ஒருத்தன். சித்திரவதை மரணங்களை ரசிக்கிற மனநிலை கொண்டவன் மாதிரி இருந்திருக்கான். இந்த சைக்கோ கில்லர் விஜயை பாஜக கைப்பற்றி அணில்களை எல்லாமே சங்கிகளாக மாற்ற வேண்டும் என்கிற திட்டத்திற்கு தயார் செஞ்சுட்டான். நேர்களை வணக்கம். என்று நம்மோடு நேர்கால் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திருமிகு ராஜகம்பீரன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். வருங்களோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். கரூர் விவகாரத்தை ஒட்டி முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பு நடத்தியிருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க சார்? திமுகவினுடைய 30 விழா கரூரிலே நடந்தது. அந்த இடத்திலே போய் ஒரு மிகப்பெரிய ஜனத்திரளை காட்ட வேண்டும், வெகுஜன திரளை திரட்ட வேண்டும், திமுகவை விட தாவேகா தான் பெரிய கட்சி என்பதை அடித்து ஆட வேண்டும் என்றெல்லாம் திட்டம் போட்டு, ஒரு வடிவேலோட ஒரு ஜோக் இருக்கும், அண்ணே அவன் தான் கால் மேலே கால் போடுவானா, நீங்களும் கால் மேலே கால் போடுங்கண்ணா அப்படின்பா. கடைசியில் மொத்தமாக தண்ணியை தூக்கி ஊற்றிடுவாங்க, கீழே விழுந்துருவான் டம்முன்னு. அது மாதிரி போட்டி மனப்பான்மையில் கரூரிலே மிகப்பெரிய மாநாட்டை திமுக நடத்தி இருக்கிறது. அந்த இடத்தில் அதை விட பெரிய கூட்டத்தை நாங்கள் கூட்டப் போகிறோம் என்கிற ஒரு உள்ளுணர்வினுடைய அடிப்படையிலே, திட்டமிடலினுடைய அடிப்படையிலே தான் வேண்டுமென்றே தாமதமாக, ஏறத்தாழ 4 மணிக்கு வர வேண்டியவரே தாமதமாக மிக மிக காலகட்டத்தை கடத்தி கொண்டே இரவு நேரத்திலே வருகிறார். அப்போ இந்த காத்திருப்பிலே ஒரு ஏறத்தாழ பல மணி நேரங்கள் காத்திருக்கிறாங்க. காலையிலிருந்து அவர் வருவதற்கு பல மணி நேரம் ஆகிறது, திரும்பி செல்வதற்கு மிக குறைந்த நேரம் தான் ஆகுது. வர்றதுக்கு 5 மணி நேரம் ஆகுதான் மக்கள் வெள்ளத்தில் வர்றதுக்கு. திரும்பி போகும்போது மட்டும் 1.5 மணி நேரத்தில் போயிடுறாராம், 1 மணி நேரத்தில் போயிடுறாராம். என்ன காரணம்? இப்போ திரும்பி போகும்போது அவர் செல்வாக்கை இழந்து போகிறாரா? அப்படியெல்லாம் அர்த்தம். திரும்பி செல்கிற போது அவர் எந்த வழியாக போகிறார், எப்படி போகிறார் என்கிற அறிவிப்பு இல்லை. இந்த விமானத்திலே இத்தனை மணிக்கு இறங்குகிறார், இந்த சாலை வழியாக வருகிறார், இந்த பகுதிக்கு வருகிறார், இந்த வழியாக வளைந்து போகிறார், இத்தனை மணிக்கு இவர் வருகிறார் என்று நீங்க எல்லாருக்குமே தகவலை பரப்புகிறீர்கள். அப்படி பரப்புவதன் வழியாக செயற்கையாக ஒரு கூட்டத்தை நீங்கள் கூட்டுகிறீர்கள். அந்த இடத்திலே குறுகலான இடம், அந்த இடத்தை எங்களுக்கு கொடுத்து விட்டார்கள் என்று ஒரு அப்பட்டமான பொய் பிரச்சாரத்தை செய்கிறார்கள். அவர்களுக்கு வழங்கப்பட்ட, அவர்கள் கேட்ட இடம் உழவர் சந்தைக்கு அருகில் இருக்கிற இடம், அமராவதியினுடைய பாலம் இருக்கிற இடம், அந்த இடம் தான் உண்மையிலேயே குறுகலான இடம், மக்கள் கூடுகிற இடம் அதுதான் என்று அவர்கள் அதைத்தான் கேட்டார்கள். ஆனால் ஒரே நேரத்தில் 2 லாரிகள் இந்த பக்கமும் இன்னொரு 2 லாரி எதிர்பக்கமும் வரக்கூடிய அளவிற்கு ஒரு 4 வழிச்சாலைக்கான விஸ்தாரத்தோடு கூடிய இடம்தான் அந்த கரூர் பகுதியிலே இருக்கக்கூடிய வேலுச்சாமிபுரம். அதைத்தான் அவர்கள் கொடுத்தார்கள். அவர்கள் சொன்னது 10,000 பேர் கூடுவார்கள் என்று சொல்லிவிட்டு பல மடங்கு கூட்டத்தை அதிகப்படுத்தி கொண்டே வருகிறார். நாமக்கல்லிலே இருந்து முடித்துவிட்டு வருகிற வழியிலேயே அவர் என்ன செய்தாரு? லைட்டை போட்டு ஆஃப் பண்ணாரு. எதுக்கு லைட்டை ஆஃப் பண்ணாரு? அவரை பார்த்து விட்டால் திரும்பி போய் விடுவார்கள், அப்படி திரும்பி போயக்கூடாது, அந்த கூட்டம் எல்லாம் நாமக்கல் கூட்டமும் சேர்ந்து இங்கே கரூருக்கு வரணும் என்று பல மணி நேரம், அந்த சனிக்கிழமையாக இருக்கிற காரணத்தினால பல பேர் வேலை விட்டு வருகிறவர்கள் எல்லாருமே அந்த கூட்டம் குழுமி கொண்டே இருந்தது. முதல்ல ஒரு 5000 பேர் தான் நின்றுருக்கான். இவர் குறித்த நேரத்துக்கு வந்திருந்தா 5000 பேர் மட்டும்தான் கூடியிருப்பான், கலைந்து போயிருப்பார்கள்.
செந்தில் பாலாஜிக்கு முன்னாடி நம்ம மாசை காட்டுறோம், நம்ம யாருன்னு காட்டுறோம் என்கிற ஒரு போட்டி மனப்பான்மை, அதுதான் இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் அடிப்படை. அவர் காவல்துறை தடுத்து நிறுத்தி இருக்கிறது. 50 அடிக்கு முன்பே நீங்கள் உள்ளே செல்லாதீர்கள், நெரிசல் ரொம்ப மோசமாக இருக்கிறது என்று 50 அடிக்கு முன்பு காவல்துறை தடுத்து நிறுத்தி இருக்கிறது. அதை மீறி அவர்கள் அத்துமீறி உள்ளே சென்றிருக்கிறார். விஜய் பேசிக் கொண்டிருந்த போது அவருடைய கண் முன்னாடி தான் பல பேர் தண்ணீர் தாகத்தோடு, பசி தாகத்தோடு, வெயிலிலே வதங்கி பல மணி நேரம் காத்திருந்ததற்கான அசதியோடு, களைப்போடு அவர் கண் முன்னால் தான் பொத்து பொத்துன்னு விழுகிறான். அதனால்தான் தண்ணீர் பாட்டிலை அந்த கூட்டத்தை நோக்கி அவர்கள் வீசி எறிகிறார்கள். காவல்துறை தான் இந்த குறைபாட்டுக்கு காரணம் என்று இவர் பேசுகிறார்கள். ஆனால் நீங்கள் கரூரினுடைய அந்த பேருந்தின் மீது ஏறிக்கொண்டு விஜய் பேசிய வீடியோவை பார்த்தா அந்த காணொலியிலே காவல்துறைக்கு நன்றி, காவல்துறை இல்லை என்றால் இந்த இடத்துல என்னால் பேசியிருக்க முடியாதுன்னு அவர் சொல்றாரு. அது அப்படியே பேசுறாருல. இப்போ என்ன காரணம்? காவல்துறை அவரை தடுத்து நிறுத்த வேண்டிய இடத்துல அவர்கள் அத்துமீறி உள்ள வர்றாங்க. காவல்துறை இவர்களை ஒரு கட்டத்துக்கு மேலே கட்டுப்படுத்த முடியலை. அதுக்கு நன்றி தெரிவிக்கிறாங்க. இவ்வளவு பெரிய கூட்டத்தை ஏன்னா அவர் குறித்த நேரத்தில் அவர் பேசுவதற்கு வரவில்லை என்பதனால அனுமதி ரத்து, நீ திரும்பி போ என்று சொல்லியிருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க? திமுக அரசாங்கம் எங்களை பழி வாங்குகிறது, எங்களை பார்த்து பயப்படுகிறது. ஏற்கனவே அப்படி தானே சொன்னாங்க, திமுக எங்களை பார்த்து அஞ்சு சொல்கிறாங்கல்ல. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா செயற்கையாக ஒரு கூட்டத்தை அவர்கள் திட்டமிடுறாங்க. இப்போ உதாரணத்திற்கு நேற்றைய தினத்தில் அவர் நீலாங்கரை இல்லத்தில் வெடிகுண்டு மிரட்டல் விட்டது என்ற ஒரு மின்னஞ்சல் தகவல், அது யார் அனுப்புனாங்கன்னு தெரியல. அதனால் அவர் என்ன செய்கிறார், பட்டினம்பாக்கம் இல்லத்துக்கு வருகிறார். இது ஒரு செய்தி இந்த ஊடகத்தில். ஒருத்தர் 2 வீடு வச்சிருக்கிறவன் முதல் வீட்டிலேருந்து 2வது வீட்டுக்கு வர்றத நேரலையில் காமிச்சு இவர் இங்கே வர்றாருன்னு ஒரு செய்தி ஒன்று போடுறான். வெக்கமே இல்லாமல் அந்த ஊடகங்கள், மானங்கட்ட தொலைக்காட்சி ஊடகங்கள், சேட்டலைட் ஊடகத்தில் இருக்கிறவனுக்கெல்லாம் வெக்கமான அவன் சோறு தான் திங்கிறானான்னு தெரியல. ஏன் இப்படி இவ்வளோ ஒரு கடுமையாக சொல்கிறீங்க? ஆமாம், இது எந்த தலைவனுக்காக இந்த மாதிரி செஞ்சுருக்காங்களா? என்றைக்காவது ராகுல் காந்தியினுடைய பாரத் ஜோடோ யாத்திரையை நீங்கள் லைவில் ஒளிபரப்பியிருக்கானா இந்த சேனலாவது? மோடிக்கு பயந்துக்கிட்டு ஒருத்தன் கூட ஒளிபரப்பலையாத. யாரை ப்ரொமோட் செய்யணும், யாரை ஃபோக்கஸ் பண்ணணும், யாரை வெளிச்சத்தில் வைத்திருக்க வேண்டும், யார் லைம் லைட்டில் இருக்கணும், யார் இல்லாமல் போகணுங்கிறத முன்கூட்டி தீர்மானிக்கிறான்ல ஊடக முதலாளிகள். தீர்மானிக்கிறானா இல்லையா? ஒவ்வொரு களவாணி பயிலும், ஒவ்வொரு திருட்டு பயிலும், கல்வி கொள்ளையன்லேருந்து கார்பரேட் கொள்ளையன் வரைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒரு தொலைக்காட்சி வச்சுருக்கான். எல்லா பாவங்களையும் மறைக்கிற திரையாகத்தான் சின்ன திரையை தொலைக்காட்சியினுடைய செய்தி ஊடகங்கள் இயங்கி கொண்டிருக்காங்க. சமூக விரோதிகள் தான் செய்தி தொலைக்காட்சி நிறுவனங்களுக்கு ஓனர்களாக இருக்கான். மணல் மாஃபியாக்கள் ஓனராக இருக்கான், கல்வி கொள்ளையன் ஓனராக இருக்கான், கார்பரேட் திருடன் ஓனராக இருக்கான், அம்பானி அதானி அம்புட்டு பேர் டிவி வச்சுருக்கானா இல்லையா? எல்லா திருடனும் இந்தியாவினுடைய கனிம வளங்களிலிருந்து சாதாரண மக்களுடைய வளங்களை எல்லாரையும் கொள்ளையடிக்கக்கூடிய திருட்டு கும்பல் தான் தொலைக்காட்சி வச்சுருக்கான். அந்த திருட்டு கும்பல் யாரை ப்ரொமோட் பண்ணுறான்னா ஒரு தற்குறி விஜயை ப்ரொமோட் பண்ணுறான், ஒரு தருதலையை ப்ரொமோட் பண்ணுறான். அவனுக்கு அரசியலும் தெரியல, அடிப்படை ஞானமும் இல்லை, எதுக்கு நம்ம கூடுறோம்னு தெரியல, என்ன பேசுகிறோம்னு தெரியல. பகல்லையே பாதி போதையில் தான் இருப்பார், இரவானா மட்டையாயிருவார் அப்படின்னு அவன் கட்சிக்காரனே சொல்கிறேன் நம்மகிட்ட. அது அப்போ நான் என்ன கேட்குறேன், நீலாங்கரை இல்லத்திலே தொடங்கி அவர் பட்டினம்பாக்கம் வர்ற வழியில் எத்தனை பேர் அவரை பார்ப்பதற்கு காத்திருந்தாங்க? யாருமே வரல, யாருமே பார்க்கல. அப்போ ஏன் அவரை பார்க்கல யாருமே? அதற்கு ஏற்பாடு செய்யப்படலை. அப்போ விஜய்க்கு செல்வாக்கு என்பது, கூட்டம் பார்க்க வருகிறார்கள் என்பது நீங்கள் ஏற்படுத்துகிற எதிர்பார்ப்பு தானே தவிர இயற்கையாகவே அப்படி ஒரு சூழல் இருக்கிறது என்று சொல்வது தவறானது. இப்போ ஒரு நகைக்கடை திறப்பு விழாவுக்கு நயன்தாரா போனாங்க, 60,000 பேர் திரண்டுட்டான் சேலத்தில்னு காவல்துறையினுடைய ரிப்போர்ட் சொல்லுது. இவங்க கூடுனது மொத்தம் 27,000 பேர் தான். அங்கே 60,000 பேர் கூட்டிட்டான். இப்போ ஏறத்தாழ 2 மடங்குக்கும் கூடுதலாகவே கூட்டிட்டான். அப்போ அடுத்து தமிழ்நாட்டினுடைய ஒரு தலைவியாக நயன்தாராவை தேர்வு செய்து புரட்சி தலைவியாக அவரை அறிவித்து விட்டு ஜெயலலிதா மறைவுக்கு முன்பு ஒரு வெற்றிடம் இருக்கிறது, அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு ஒரு மிகப்பெரிய நட்சத்திர அந்தஸ்தோடு கூடிய நயன்தாரா தான் மிகப்பெரிய தலைவி அப்படி சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. இட்லி கடை ப்ரொமோஷனுக்கு கூட தான் கோயம்புத்தூரில் பெரிய கூட்டம் வந்துச்சு, மாநாடு மாதிரி. அப்போ தனுஷு தான் அடுத்த பிரதமர் வேட்பாளர், மோடிக்கு வயசாயிருச்சு, 75 வயசாயிருச்சு, அதனால் நம்ம தனுஷு தான் அடுத்த வேட்பாளர்னு சொல்ல முடியுமா? கூட்டம் கூடுவது என்பது கூட்டப்படுவது தான். அது இயற்கையாக கூடுவது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அது ஒரு அப்பட்டமான நாய்த்தோல்ல வடிகட்ட பொய் அது. அப்போ கரூரில் திமுகவை நம்ம அதை விட அதிகமான கூட்டத்தை கூட்ட வேண்டும்.
செந்தில் பாலாஜியை ஜெயிக்க வேண்டும் என்கிற வெறியில தான் அவர் மிக தாமதமாக 4-5 மணி நேரம் கழித்து வந்தார். அந்த கூட்ட நெரிசலில் குடிதண்ணீர் வசதி கூட செய்து கொடுக்காம இவர்கள் நடந்து கொண்ட மோசமான அலட்சியமாக பொறுப்பின்மையாக நடந்து கொண்டவர்கள் இதை செஞ்சுருக்காங்க. இப்போ சில பேர் என்ன சொல்கிறான், இதை கவனிக்க வேண்டிய பொறுப்பு யாருடையது? ஏட்டா ஓங்கச்சி மாநாட்டுக்கு திமுக காரனா தண்ணி கொடுப்பான், இல்லை காவல்துறையை சாப்பாடு போட்டலாம் சாம்பார் போட்டோம்லாம் கட்டி கொண்டு கொடுப்பான்? எல்லா கட்சிக்காரனும் மாநாடு நடத்துகிறான், கூட்டம் நடத்துகிறான், பேரணி நடத்துகிறான், ஆர்ப்பாட்டம் நடத்துகிறான். அவனுடைய கட்சியினுடைய தொண்டர்களை தொண்டரணியில் எல்லாருக்கும் யூனிஃபார்ம் போட்டு இந்த வாசல் வழியாகத்தான் போக வேண்டும், இப்படித்தான் தலைவர்கள் வருவாங்க, வாகனம் இங்கே நிற்க வேண்டும், இந்த இடத்துல தான் பெண்கள் நிற்கணும், இந்த இடத்துல ஆண்கள் நிற்கணும், நெரிசல் ஏற்படுத்தக்கூடாது, கூட்டம் இப்போ இந்த வழியில் தான். நீங்கள் பல பொதுக்கூட்டங்களில் பார்த்துருக்கோம், மாநாடுகளில் பார்த்துருக்கோம், தலைவர்கள் வருவதற்கான வாசல் தனியாக இருக்கும். இதே நான் பொதுக்கூட்டம் வரைக்கும் போக சாதாரண புத்தக கண்காட்சி நடக்கிற போதே புத்தக கண்காட்சியினுடைய சிறப்பு பிரமுகர்களாக இருக்கிறவங்க, பப்பாசி உறுப்பினர்களாக இருக்கிறவங்களுக்கு, விஐபியாக இருக்கிறவங்களுக்கு ஒரு கேட்டு வச்சுருப்பான், பப்ளிக் போகிறதுக்கு ஒரு கேட்டு வச்சுருப்பான். ஒரே கேட்டில் எல்லாரும் விட மாட்டான், பொதுமக்கள் போவதற்கு ஒரு பாதை வச்சுருப்பான். இவங்க ஒரு ரவுண்டு சுற்றி இந்த பக்கம் வருவாங்க பதிப்பாளர்கள், விஐபிகளுக்கு ஒரு பாதை வச்சுருக்கான். எல்லா இடங்களிலேயுமே நெரிசல் ஏற்படாமல் மக்கள் கூடுகிற இடங்களில் எல்லாவற்றிலேயுமே மாற்று பாதைகளை வைத்திருப்பார்கள். இவங்களுக்கு முன்ன பின்ன எந்த அனுபவமும் கிடையாது. அதனால் இவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா, எந்த திட்டமிடலும் செய்யாமல் கூரை மேலே ஏறுறது, குதிக்கிறது, மரக்கிளையில இருந்து விழுகிறதுன்னு பல வேலைகளை இவங்க செய்திருக்கிறாங்க. இந்த ஒழுங்கின்மையும் பொறுப்பின்மையையும் விஜய் கண்டிப்பதற்கு பதிலாக ரசித்து கொண்டே இருக்கிறார். அவர் ஒவ்வொரு முறையும் பேருந்துக்குள்ளே லைட்டை போட்டு ஆஃப் பண்ணி திரும்ப ஆஃப் பண்ணுறது, ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறான்னு ஒரு விளையாட்டாக பண்ணுறது. அந்த விளையாட்டிலே ஒவ்வொரு முறை ஆஃப் பண்ணும்போது ஒரு உயிர் பறி போய் விட்டதுங்கிறான். பைக்கில் துரத்திக்கிட்டு வர்றான், ஒருத்தன் மேலே ஒருத்தன் சாயிறான் வெறியில, அதை தடுத்து நிறுத்தி தம்பி இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு அவர் தயாராக இல்லை. இதை ரசித்து கொண்டிருக்க இந்த வெறி பிடித்த கூட்டத்தை ரசிக்கிற ஒரு மனோபாவம் அவருக்கு இருக்கிறது. இந்த மொத்த பழியையும் தூக்கி செந்தில் பாலாஜியின் மீது போடுவது, தமிழ்நாடு அரசின் மீது இந்த பழியை சாட்டுவது. என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனால் மக்களை விட்டுருங்க, என்னைய கைது பண்ணுறீங்க, நான் ஆஃபீஸில் தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. மக்களை கொண்டது யாரு? 41 உயிர்களை கொண்டதற்கு யார்? காலதாமதத்தின் வழியாக ஒரு காலன் வந்தான். அந்த யமன் விஜய் தானே? நீ சைக்கோவா? நான் கேட்குறேன். நீ இவ்வளோ உயிரிழப்பு உன் கண்ணு முன்னாடி நடக்கிறது, நீ தப்பிச்சு ஓடி தனி விமானத்தில் நீ போன நீ தலைவனா? இப்படி ஒரு சம்பவம் நடந்து விட்டது, அது மாற்று கட்சிக்காரனுக்கு நடந்து விட்டது என்று நினைக்காமல், நம்மோடு எதிர்கருத்துடையவர்களுக்கு ஒரு விபரீதம் நடந்து விட்டது, விபத்து நடந்து விட்டது, உயிரிழப்பு நடந்து விட்டது என்று நினைக்காமல் தனி விமானத்தின் மூலமாக பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க நிவாரணம் வழங்கி அவர்களுக்கு மருத்துவ உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக தன் வயது கடந்த இந்த முதுமை கடந்த இந்த காலகட்டத்தில் நள்ளிரவில் இறங்கின முதலமைச்சர் தலைவரா? தப்பிச்சு ஓடுன நீ தலைவரா? அவர் மேல கொலைப்பழி வேற சாட்டுறான். இதற்கு காரணமே நீங்க தான். சிஎம் சார், என்னைய வேணா நீங்க பழி வாங்குங்க, நான் வீட்டில் தான் இருப்பேன், ஆஃபீஸில் தான் இருப்பேன், என் கட்சிக்காரனை விட்டுருங்க. நீ போய் ஜட்ஜிட்ட போய் சொல்கிறா, நீனு சைக்கோ கிரிமினல், நீ ஜட்ஜிட்ட போய் சொல்லுவியாத? சார், ஜட்ஜு சார், நீங்கள் என்னைய வேணா பழி வாங்குங்க, என்னைய வேணா நீங்கள் அரெஸ்ட் பண்ணுங்க. இதெல்லாம் பஞ்சு டைலாக் பேசுறதுக்கு என்ன சினிமாவா அது? நீ சொல்லிடுவியா? நீ எவ்வளவு குசும்பு பாருங்க. ஒரு சோகமாக ஒரு முகத்தை வைத்து கொண்டது மாதிரி ஒரு நடிப்பு வச்சுக்கிட்டு எப்படி ஒரு நாள் சவால் விட முடிகிறது? இதற்கு பொறுப்பேற்க வேண்டியவன் நீ தானே. நீ நிர்வாக சீரடி. அது இந்த கட்சியினுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய கடந்த காலங்களிலே செய்தி தொடர்பாளராக இருந்து பணியாற்றி இவர்களுடைய செயல்பாடுகள் சரியில்லை என்கிற விமர்சனத்தின் வழியாக வெளியேறிய ஜெகதீஸ்வரன் என்று சொல்லக்கூடிய தாவேகாவினுடைய முன்னாள் செய்தி தொடர்பாளர் சொல்றாரு, விக்கிரவாண்டியினுடைய மாநாட்டிலேயே 400க்கும் மேற்பட்டவர்கள் வெயிலினுடைய தாக்கம் தாங்க முடியாமல் குடிநீர் கிடைக்காமல் மயங்கி விழுந்தார்கள். 440 பேருக்கு மேலே விழுந்தாங்க. இந்த தகவல் புஷி ஆனந்த் மூலமாக விஜய்க்கு சொல்லப்பட்டது. இதெல்லாம் ரசித்து கொண்டிருந்திருக்கான் ஒருத்தன். சித்திரவதை மரணங்களை ரசிக்கிற மனநிலை கொண்ட மாதிரி இருந்திருக்கான். அங்கு 6 உயிரிழப்பு. மதுரை மாநாட்டிலே 4 உயிரிழப்பு. கொடிக்கம்பம் சாய்ந்து இன்னோவா காரு உடைஞ்சிச்சு பார்த்தான். அந்த இடத்துல மனித உயிர் இருந்தால் என்ன இருக்கும்? இந்த மாதிரி தான் கை குழந்தையை தூக்கிட்டு ஒரு பொம்பளை செத்து போனால, குழந்தையும் செத்து தாயும் செத்து போனால, இந்த நிலைமை தான் இங்கே வரும். அப்போ இந்த விபரீதங்கள் என்பது திடீர்னு நடக்கலை. நாமக்கல்ல 44 பேர் மயங்கி கிடந்திருக்கான். திடீரென்று இது நடந்தது மாதிரி சொல்கிறான், ஆனால் உண்மை இல்லை. இவர்கள் செல்லுகிற திசையெல்லாம் இந்த விபரீதங்கள் நடக்கிறது. இந்த விபரீதங்களை தங்களின் வெற்றி கழிப்பாக
சந்தோஷமாக வந்து கொண்டாடுகிற ஒரு மனநிலையில் தான் விஜய் இருந்திருக்கிறார். இந்த பழியை தூக்கி எப்படியாவது தமிழ்நாடு அரசின் மீது போடணும். சரி, நீ பழியை போட்ட, உனக்கு சப்போர்ட்டுக்கு யார் வர்றா? செந்தில் பாலாஜி கரூரை சேர்ந்தவர். அவர் சொல்கிறாரு, என் மக்களுக்கு போய் நான் மருத்துவ உதவி செஞ்சேன், நான் 96லேருந்து அரசியலில் இருக்கேன், ஏறத்தாழ 30 ஆண்டு கால அரசியலில் இருக்கேன், மக்களுக்கு ஒரு பாதிப்புங்கன்னா நான் ஓடி வந்தேன்னா செந்தில் பாலாஜி ஏன் இங்கே வந்தாருன்னு கேட்குறேன் கொஞ்சம் பேர். அவர் ஊர்றாது எப்படி வேகமாக வந்தாருன்னு கேட்குறேன். வேகமா, ஏன்னா ஜிஹெச்சுக்கு பக்கத்தில் தான் அவருக்கு வீடு, அவர் ஏன் வந்தாருன்னு கேட்குறான். அவர் வரலைன்னா இன்னும் பல உயிர்கள் பழி போயிருக்கும். அவர் மருத்துவ மனையில் உடனடியாக சேருங்க, கரூரினுடைய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உடனடியாக சேர்த்து எல்லா பெட்டில் எல்லாத்தையும் சேர்த்து காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்கிறாரு. பெட்டு பத்தலை, போதிய வசதி இல்லாத இடங்கள் இருக்குது அப்படின்னா மற்றவர்களை தனியார் மருத்துவமனையில் சேருங்க, அதற்கான செலவுகளை நான் பார்த்துக் கொள்கிறேன்னு அவர் ரிஸ்க் எடுக்கிறார் அந்த ஊர் மக்களை காப்பாற்ற. எதுக்கு செந்தில் பாலாஜி வந்தார்? பிஜேபியிலேருந்து ஆள் அனுப்புகிறாங்க. ஹேமமாலினி வந்து சொல்லுது, எம்பி பழைய நடிகை ஹேமமாலினி, அவங்க கடந்த காலகட்டத்தில் ஹேமமாலினி வந்து சொல்கிறாங்க, பாஜக எம்பி கரூர் வந்து ரொம்ப அந்த கூட்டம் நடந்த இடம் சிறிய இடம்ங்கிறாங்க. எனக்கு புரியல, செந்தில் பாலாஜி வந்து கரூரை சேர்ந்தவரா இல்லை ஹேமமாலினியுடைய சொந்த ஊர் வந்து கரூரா? உங்களுக்கு என்ன தெரியும்? ஏன் ஹேமமாலினி ஏன் மணிப்பூரில் கலவரம் நடந்த போது ஏன் இந்த மாதிரி செல்லலை? உண்மை அறியும் குழு ஏன் செல்லலை சார்? அதோட கும்பமேளால என்ன கருத்து சொன்னாங்க? நிர்மலா சீதாராமன் இங்கே வந்தாங்களே, யார் மீது குற்றம் சுமத்த விரும்பலைங்கிறாங்களே. அப்போ 41 பேர் என்ன சைனைட் இருந்து செத்து போயிட்டாங்களா? சூசைட் பண்ணிட்டாங்களா 41 பேர்? ஏதாவது துப்பாக்கி சூடு நடந்ததா? போர்க்கள காட்சியாது? கலவரம் நடந்ததா? ஒன்றுமே நடக்கலைல்ல. எப்படி 41 பேர் செத்தான்? அப்போ மிக தந்திரமாக மசால் வடைக்கு ஆசைப்பட்ட எலி வந்து பொரியில் மாட்டிக்கிட்டது மாதிரி, எலி பொரியில் மாட்டிக்கிட்டது மாதிரி விஜய் வந்து பாஜகவின் வலைக்குள்ளே மாட்டிக்கொண்டார். இந்த வழக்கிலே இருந்து நீ தப்பிக்க வேண்டுமென்றால் என்டிஏ கூட்டணிக்கு வர வேண்டும். நீ கொள்கை எதிரி அந்த எதிரின்னு நீ உதார் விட்டதெல்லாம் எழுதி கொடுத்தது, அது சொந்த கருத்து கிடையாது. பாவம், அவருக்கு சுய புத்தி கிடையாது, சொல்லறிவும் கிடையாது, சுய புத்தியும் கிடையாது, அடிப்படை அறிவும் கிடையாது, மனிதாபிமானமும் கிடையாது. அதனால் இந்த சைக்கோ கில்லர் விஜயை பாஜக கைப்பற்றி அணில்களை எல்லாமே சங்கிகளாக மாற்ற வேண்டும் என்கிற திட்டத்திற்கு தயார் செஞ்சிட்டான். அதனால் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்பது எதற்காகனா, மாநில அரசு விசாரிக்கும் போது நாம் குற்றவாளி என்று உறுதிப்படுத்தப்பட்டுருவோம். சிபிஐ விசாரணையின் வழியாக பாஜகவின் தயவிலே விசாரணை வளையத்துக்குள்ளே புகுந்து பாஜக எப்படியாவது நம்மளை காப்பாற்றி விடும் என்பதற்காகத்தான் பல பேரோடு அவர்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி, உன்னை எப்படியாவது நாங்கள் காப்பாற்றிடுறோம், எங்கள் கட்சி வந்து டெபாசிட் வாங்க முடியாமல் கிடக்கோம், நாங்கள் தோற்று போன கட்சியாக இருக்கோம், எடப்பாடி பழனிசாமியும் செல்ஃப் எடுக்க மாட்டேங்குது, கூட வந்துருன்னு சொல்கிறாங்க. பாஜக கூட்டணிக்குள்ளே விஜய் செல்கிறார், என்டிஏ கூட்டணியில் செல்கிறார், என்டிஏ கூட்டணிக்கு செல்கிறார். இது கடைசி சனிக்கிழமை நடக்க வேண்டிய கிளைமாக்ஸ் காட்சியே. 3வது சனிக்கிழமை உனக்கு முடிவு வந்துருச்சு, உன்னை வந்து தொக்கா தூக்கிட்டாங்க, இனி நீ தப்பிக்கவே முடியாது. அதனால தான் திருமாவளவன் பதறுகிறார். இளைஞர்கள் சக்தியை எதிர்காலத்திலே சங்கிகளாக மாற்றுகிற சனாதன கும்பலினுடைய வலைக்குள்ளே விஜய் மாட்டிக்கொண்டு விட்டார் என்கிற ஒரு குரல் வருகிறது. இப்போ தமிழக வெற்றி கழக கட்சிக்குள்ளேயே உட்பூசல் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதாவது கட்சிக்குள்ளேயே நிறைய பேர், இப்போ ஆதவர்ஜுனா வந்து புசி ஆனந்தோட சண்டை ஆயிடுச்சு, ஆதவர்ஜுனா ஆரோக்கியசாமியோட சண்டை ஆயிடுச்சு, இப்படின்னு ஏகப்பட்ட உட்பூசல்கள் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி செய்தி வந்துட்டு இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, இந்த உட்பூசலை எல்லாம் தீர்த்து வைப்பதற்கு ஒரே ஒரு வழி இருக்கிறது. அனைவரையும் ஒரே சிறையில் அடைக்க வேண்டும். காவல்துறை வந்து விரைவாக அவர்களை கைது செய்து தனிப்படைகளின் மூலமாக புசி ஆனந்தை வந்து தேடிக்கொண்டிருக்கிறார்கள். நேபாளத்திலே நடந்ததை போல, இலங்கையிலே நடந்தது போல அரசுக்கு எதிரான ஒரு கலகம் இங்கே நடக்கப் போகிறது என்று இந்திய இறையாண்மைக்கு எதிரான கலகமூட்டுகிற முயற்சியாக ஆதவர்ஜுனா ட்வீட் பண்றாரு. அப்புறம் நேபாளம் இலங்கை எல்லாம் போட்டோம்னா அது அரசுக்கு எதிரானதாயிருங்கிறதுனால பயந்து என்ன பண்றாருன்னா, ஒரு மாபெரும் வீரன் இல்லையா அவரு, புறநானூறு கண்ட மாபெரும் வீரன், அவரு உடனே டெலீட் பண்ணிட்டாரு. அவரே இப்பொழுது காவல்துறையினுடைய தேடுதல் வேட்டைக்கு அவர் ஆளாயிருக்கிறாரு. எங்க அவர் தான் செய்தியாளர் சந்திப்புலாம் வந்து பேசுறாப்லையே, வந்து வாங்க வந்து உள்ள சாப்பிட்டு போகலாம் வந்து நீதிமன்றத்தின், அதாவது சட்டத்தின் வழியாகத்தான் இதை சந்திக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு விரும்புகிறது. இதே ஜெயலலிதா ஆட்சி காலமாக இருந்திருந்தால் விஜய் வந்து தனி விமானத்திலே வந்து சென்னையிலே இறங்கிய போதே அவர் நேரடியாக பனையூர் வீட்டுக்கு சென்றிருக்க மாட்டார், புழல் சிறைக்கு தான் சென்றிருப்பார். இது ஜெயலலிதா ஆட்சியாக இல்லாத பட்சத்தில் இவர்கள் ஜனநாயக பூர்வமாக சட்டப்பூர்வமாக இதை அணுகுகிறார்கள்.
அதனால் நீதிமன்றத்தினுடைய விசாரணைக்கு முன்பு இவர்கள் எல்லாருமே குற்றவாளிகள், இவர்கள் எங்கேயுமே தப்பிக்க முடியாது, இவர்கள் சிறையில் அடைக்கப்படுவார்கள். ஒருத்தன் போட்டு கொடுக்குறான். புஷி ஆனந்த் வந்து இவன் சொல்லி தான் நான் சனிக்கிழமை அனுப்பிச்சி விட்டேன், இவங்க தான் லேட் பண்ண சொன்னான், ஜானஆரோக்கியசாமி தான் லேட் பண்ண சொன்னான், ஆதவ அர்ஜுனா தான் சொன்னார் என்று ஒருத்தன் போட்டு கொடுக்குறான். எல்லா முட்டாள்களும் அயோக்கியர்களும் ஒரே சிறையில் அடைக்கப்படுவார்கள். அது ஒன்று தான் இதுக்கு தீர்வு. இப்போ ஆதவ அர்ஜுனாவுக்கு சம்மன் அனுப்பியிருக்கிறாங்களே, அப்போ அவர் வந்து கூடிய விரைவில் இது சம்மந்தப்பட்ட எல்லாருமே கைது பண்ணுவாங்களா? ஏன்னா வந்து இன்னமும் வந்துட்டு காலம் தாழ்த்திட்டு இருக்க மாதிரி இல்லை இருக்கு. ஏன்னா தலைமறைவா இருக்கு. அதாவது எல்லாருமே ஓடி போயிட்டாங்க. உயிரிழப்பு ஏற்பட்டவொன்னா அனைவருமே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான். கட்சியின் தலைவனே தப்பிச்சு ஓடிட்டான். அதாவது புறமுதுகு காட்டுகிற கோழை, ஒரு செய்தியாளர் சந்திப்பை கூட எதிர்கொள்ள முடியாத கோழையாக இருக்கிற விஜயே தப்பிச்சு ஓடிட்டார். எல்லாருமே ஓடிட்டான், மரணா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான். ஒரு ஊடகத்திற்கு கூட பதில் சொல்வதற்கு துப்பு இல்லை. பாதிக்கப்பட்ட மக்களை பார்ப்பதற்கு எவனுக்குமே தெரியல இல்லை, திராணி இல்லை. அங்கேயும் எங்களுக்கு கூட்டம் வந்துடும்னு அந்த கதையை தான் சொல்கிறாங்களே தவிர அதற்கு தீர்வு காண்பதற்கு அவர்கள் எந்த முயற்சி செய்யலை. மருத்துவ நிவாரணத்திற்கோ பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வந்து என்ன செய்வது என்பதற்கோ அவர்கள் ஆறுதலாக நிற்பதற்கு, ஒரு துக்கம் நடந்த வீட்டிலே கூட அவர்கள் வந்து ஒருவன் கூட, கட்சியினுடைய தொண்டன்ல இருந்து தலைவன் வரைக்கும் ஒருவன் கூட இல்லை. எல்லாத்தையுமே இவங்க வீட்டில் நடந்த அளவுக்கு திமுக தான் வந்து துக்க காரியங்களில் போய் ஈடுபட்டிருக்காங்க என்கிற நிலைமை தான் இருக்கிறது. அதனால் தமிழ்நாடு அரசு இழந்தவர்கள் அத்தனை பேருமே நம்மளுடைய தமிழ் உறவுகள் என்று தான் வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்கு அப்பாற்பட்டு தான் முதலமைச்சர் அறிக்கை விட்டார். ஆனால் இவங்க முதலமைச்சரை இந்த பழியை தூக்கி அவர் மேலே போடுறதுக்காக வேண்டி, சிஎம் சார் என்னையே வேணா நீங்கள் அரெஸ்ட் பண்ணிக்கங்க, என் ஆளையெல்லாம் அரெஸ்ட் பண்ணாதீங்க, எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணுவோம். விஜய் சார் உங்கள் ஆளுக புஷி ஆனந்த், ஜானஆரோக்கியசாமி, ஆதவ அர்ஜுனா மட்டும் இல்லை சார், உங்களையும் சிறையில் அடைக்கும் அந்த அரசு. சட்டத்தின் முன்னால் நீதியின் முன்னால் நீங்கள் நிறுத்தப்படுவீர்கள். ஒருத்தன் கூட தப்பிக்க முடியாது. 41 உயிருக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு விஜய்க்கு இருக்கிறது, தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்கிறது. எவனும் தப்பிக்க முடியாது. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துல பந்தமைக்கு நன்றி சார்.